சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னிடத்தில் முக்கியமாக நான் பேச வேண்டும். உன்னிடம் இந்த காரியத்தை நான் சொல்லியே தீர வேண்டும். ஏனென்றால் உன் மனதளவில் நீ எதை நினைத்தாலும் நடக்கவில்லை என்று மனதில் வருத்தத்தோடு இருக்கிறாய். பூஜைகள் செய்ய வேண்டும் என்று நினைப்பாய், ஆனால் உன்னால் செய்ய முடியாது. எனக்காக விளக்கு ஏற்ற வேண்டும் என்று நினைப்பாய், அதுவும் உன்னால் செய்ய முடியாது. காலை எழுந்தவுடன் இதை செய்தே தீர வேண்டும் என்று இரவு நினைத்துவிட்டு உறங்குவாய், ஆனால் காலை எழுந்து நிற்கவும் முடியாது. நீ நினைத்ததை செய்யவும் முடியாது. இப்படியே பல காரியங்கள் உனக்கு தடைப்பட்டுத்தான் போகிறது. வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பாய், ஆனால் அது நடக்காது. எத்தனை காரியங்கள் இப்படியே தடைப்பட்டு போயிருக்கிறது. இதையெல்லாம் நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை தடுத்து கொண்டிருக்கிறாய். நீ நேரத்திற்கு உன் கடமைகளை செய்வது இல்லை. உன் குடும்பத்திற்கு வேண்டிய காரியங்களை நீ செய்வதும் இல்லை. எப்பொழுதும் வருத்தம் வருத்தம் என்று சொல்லிக்கொண்டே இல்லத்திற்குள் எந்த காரியத்தையும் நடத்தினால் அதையும் விட்டு விடுகிறாய். இப்படி எதற்காக நான் வாழ்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. என்னால் எந்த காரியமும் சரியாக நடத்தி கொள்ளவில்லை. நான் இருப்பதே வீண் என்று நினைக்கிறேன். மற்றவர்கள் எல்லோரும் கடவுளை கும்பிட்டாலும் எத்தனை அழகாக செய்கிறார்கள். பூஜைகள் செய்வதும் வீட்டை தூய்மைப்படுத்தவும் என்று அவர்கள் செய்ததை பார்த்தாலே எனக்கு ஆசையாக இருக்கும். நானும் இப்படி செய்ய வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் என்னால் முடியாது என்று நீ புலம்பி தவித்துக் கொண்டு இருப்பது உன் அப்பாவுக்கு கேட்டுவிட்டது. ஒருவர் போல மற்றொருவர் இருக்க வேண்டாம். அவர்களை பார்த்து எந்த விதத்திலும் நீ ஆசைப்பட தேவையில்லை. நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முயன்று பார். கட்டாயம் உன்னால் எல்லாம் முடியும். உன் காரியங்கள் தடைப்பட்டு போகும் காரியம் எனக்கு தெரியும். நான் ஒன்றை மட்டும் கூறுகிறேன், எதுவுமே உன்னால் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. நீ எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எது உன்னால் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எது உனக்கு கிடைத்தால் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்கிறாயோ, அந்த காரியத்தை மனதில் நினைத்து ஒரு மஞ்சள் துணி எடுத்து அதில் 11 ரூபாயை காணிக்கை முடிந்து என் காலடியில் அந்த காரியத்தை சொல்லி வைத்துவிடு. பிறகு உன் வேலையை நீ பார். மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். அந்த காரியத்தை நான் முடித்து கொடுத்த பிறகு அந்த காணிக்கையை என் கோவிலில் உள்ள உண்டிகளில் போட்டுவிடு. இதுதான் நான் சொல்ல வந்தேன். கட்டாயம் இதன் மூலம் பல நன்மைகளை நீ பெறப்போகிறாய். இதையும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாமல் போய்விடும். உன் அப்பாவுக்காக இதை முயற்சி செய். நல்ல வழி பிறந்தாலே அனைத்தும் உன்னை தேடி வரும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.